ஏனுங்கோ கேசட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களாக்கும். நீங்க தான் உலகமாக ஐடியா சேகரமாச்சீங்களே, ஒண்ணு ஐடியா வரலீங்களா? கோவம் தான் வருது. என் ஐடியானா உனக்கு அவ்வளவு கிண்டலா போச்சா? பெரிய இவன். சரி சரி, ஏதாவது ஐடியா கைவசம் இருக்க சொல்லி போடுறானுங்க. பின்னால ஏதாவது சிக்கல் ஆகி போடுச்சுன்னா அதை இதை எடுத்து அடிச்சு போட்டு என்ன சுக்கல் பண்ணி போடாதீங்க. இத பாரு, புத்திசாலித்தனமா சொல்லு. டேய், ரம்யா கிட்ட என் காதல வெளிப்படுத்த முடியாம ஒவ்வொரு நொடியும் நான் செத்து சுண்ணாம்பாரத நீ பாத்துட்டு தான் இருக்கிற இல்லையா? சோ ஐடியா செமத்தியானதா இருக்கும். செமத்தியானதுங்களா? இப்ப வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கேஜெட்? அந்த கேஜெட்ல பாட்டுக்கு அப்புறம் நீங்க காதலிக்கிற விஷயத்தை பதிவு பண்ணி கொடுத்து போடுங்க. அடடே, கேசட் வாங்கிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. கேசட் டேப் ரெக்கார்டர்ல ரெடியா வச்சிருக்கேன். பாட்டை கேட்க வேண்டியதுதான். என்னது வந்து அது வருங்க, வசனத்தோட வரும். என்னங்க இது, இப்படி கூட ஒரு சாங் பண்ணிருக்காங்க? இல்லைங்க, அது வந்து இந்த கேசட் ஒண்ணுங்க, இந்த டேப் ரெக்கார்டர் கொஞ்சம் கோளாறு பிடிச்சது. ஓகே, நீங்க டேப் ரெக்கார்டர் சரி பண்ணி வைங்க, நான் வரேன். இது வேற சனிய பீட மூதேவி. அந்தே உன் மீதுள்ள காதலை வெளிப்படுத்த முடியாமல் விரும்பிக் கொண்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட தயாராக இல்லை. அதனாலேயே இந்த டேப்பின் மூலம் நான் ஹாய், மம்மி வந்தாச்சு. எப்படி இருக்கீங்க மம்மி? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, நீ என்னடா அழைச்சிருக்க? நோ மம்மி, ஒரு சுத்து பிக் ஆயிட்ட தான் ஃபீல் பண்றா. என்ன மம்மி நீங்க? வெல்கம் மேடம். தேங்க் யூ. பிரயாணம் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்ததா? வசதியா இருந்ததை விட போன காரியம் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. ஃபேக்டரியில ஏதாவது ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம் மேடம். மம்மி, எனக்கு பாம்பேல இருந்து ஒண்ணு வாங்கிட்டு வரலையா? உனக்காக 2 விஷயம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒண்ணு இப்ப வாங்கிக்க. ஹாய், மம்மினா மம்மி தான். எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாளா? நானும் தான் மேகசின் கேசட் என்னனோ வாங்கி கொடுத்தேன். திருடி திருடி. இது உனக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு கோயம்புத்தூர் பார்ட்டி 9 மணிக்கு ஆபீஸ்க்கு வரதா சொல்லிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் புறப்படு. வடிவேல், இது ரூம்ல வச்சிரு. சரிங்கய்யா. நான் வரேன் மேடம். மம்மி, பாம்பேல இருந்து கொண்டு வந்த இன்னொரு விஷயத்தை கொடுக்கவே இல்லையே. அந்த விஷயத்தை கொடுக்க முடியாதுமா, சொல்லத்தான் முடியும். கண்ணம்மா. அம்மா, இது வடிவேலுக்கு, உனக்கு, உன் குழந்தை. பாம்பேல இருந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டேல, நான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு என்ன மம்மி அவசரம்? ரம்யா, என்னைக்கு இருந்தாலும் நீ இன்னொருத்தர் வீட்டுக்கு வாழ போறவதானே. நல்ல இடம் அமைஞ்சிருக்கு, அவங்களே தேடி வந்திருக்காங்க. அதுக்கு இல்ல மம்மி, நான் அத பத்தி திங்க் பண்ணவே இல்ல. இப்ப யோசிக்கலாமே. உன் முடிவை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் மத்த ஏற்பாட்டை கவனிக்கணும். அவர் இல்லாம உன்னை வளர்த்து ஆளாக்கிட்டு உன்னை ஒரு நல்ல இடத்துல பிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? சரின்னு சொல்லுமா? சொல்றேன் மம்மி. மம்மி எடுத்த முடிவுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கல. என் மனசுக்கு பிடிச்சவரோட வாழறதுக்கு வழியத்தான் தேடுறேன். எப்படி வழி பொறுக்கும்? நீங்க தான் காதல மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிறீங்களே. அது சரி, அம்மா அப்பாக்கு என்ன எக்ஸ்ரே கண்ணா இருக்கு? டிவில பாக்குற மாதிரி பாத்துட்டு உங்க கல்யாணத்துக்கு தேதி குறிக்கிறதுக்கு என்னவோ பெருசா காதலுக்கு கண்ணு இல்லன்றீங்களே. நான் தெரியாம தான் கேக்குறேன். காதலிக்கிற உங்களுக்கு எல்லாம் கண்ணு இருக்கேடி. உனக்கு தெரியும், கண்ணு இல்லாதவங்கள கபோதின்னு சொல்லுவாங்க. ஆனா
கண் இருந்தும் கபோதின்னு காதலிக்கிறவங்கள சொல்ல இல்ல. நல்ல வேளை நீ கபோதியா மட்டும்தான் இருக்கிற. சில பேரு கர்ப்பவதியா கூட இருக்காங்க. முன்ன பின்ன செத்துருந்தா சுடுகாடு தெரியும். இது நாள் வரைக்கும் இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவ பயந்த சுபாவம் உள்ளவன்னு நான் சொல்லித்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றது இல்ல ஆண்டி. ஏதோ தைரியத்துல மனம் விட்டு பழகிட்டா. இப்போ சொல்றதுக்கு பயப்படுறா. ஆண்டி, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரீயா பழகுறாங்களே தவிர அவங்களுக்குள்ள எந்த விதமான கெட்ட நோக்கங்களும் இல்ல. அந்த புனிதமான நட்புக்கு நல்லது செஞ்சு வைக்கிறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அவ உங்களுக்கு ஒரே மக, அதுவும் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க. உங்க வார்த்தைக்காக நீங்க பார்த்த மாப்பிள்ளைக்கு அவ வாழ்க்கை பட்டுறலாம். ஆனா கல்யாணத்துக்கு முன்ன அவ வேற ஒருத்தனை காதலிச்சாங்கிற விஷயம் கட்டின புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவ வாழா விட்டே வந்து நிக்கலாம் இல்லையா? உங்களை கம்பல் பண்றதாவோ கன்வின்ஸ் பண்றதாவோ நினைக்க வேண்டாம். உங்க மகளை நீங்க எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. உங்க விருப்பப்படி நீங்க முடிவெடுக்கலாம். பத்த வச்சிருப்பாளா? மம்மி, பிரசாதம் எடுத்துக்கங்க. மனசுக்கு பிடிச்சவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. 100 வயசுக்கு சந்தோஷமா நல்லா இருமா. மம்மி, thank you மம்மி, thank you very much. ஹலோ ராஜா, just a minute. வர வெள்ளிக்கிழமை ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஸ்வீட் நியூஸ்க்கு அட்வான்ஸா இந்தாங்க ஸ்வீட் ஆப்பிள். தேங்க்ஸ் ரம்யா. என்னம்மா இது? டைம் ஆயிட்டு இருக்கு. லேபர்ஸ் மீட்டிங் வேற இருக்கு. நான் போயாகணும். வந்துருவாரு மம்மி. எப்பதான் வர போறாரோ? உனக்கு சலிப்பா போச்சா? சரி போகட்டும். நீதான் 24 ஹவர்ஸும் பூஜை போட்டு பாத்துட்டு இருப்பியே, அந்த போட்டோவையாவது எடுத்துட்டு வந்து காட்டு. டைம் பாஸ் ஆகுது ஆகட்டும். மம்மி விட்டாலும் நீ விட மாட்டியே. வந்துட்டீங்களா? வாப்பா ராஜா, உட்காரு. இவர்தான் மம்மி. இனிமே நீங்க என்ன பார்க்காதீங்க. உங்க கூட காய். ஏய், என்ன என் மேல கோவமா? காய் விட்டதும் உங்க முகம் சுண்டி போச்சு. சிரிக்காதீங்க. மம்மி கிட்ட அறிமுகப்படுத்த போற. அவசியம் வரணும். லெட்டர் போடல. ஏன் வரல? என்ன பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. சாரி டியர், ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். இப்போ டபுள் பயம். ஓகேவா? அம்மா, ஐயோ, உடம்பு இவ்வளவு ஹீட்டா இருக்கு.